கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வெள்ளி தியானத்தை பரிசுத்த வெள்ளியாக நாம் ஒவ்வொரு வாரமும் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நமது தலைகளை தாழ்த்தி செபித்து ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்க நல்ல தகப்பனே, விசேஷித்ததான இந்த பரிசுத்த வெள்ளிக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த வெள்ளியில் சுவாமி உம்முடைய பரிசுத்தத்தை குறித்ததான தியானத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி, அந்த பரிசுத்தத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? உபவாசம் என்றால் என்ன? உபவாசத்தினால் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறதான பயன் என்ன? உபவாசத்தின் நிமித்தமாய் நாங்கள் எவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? வேதத்திலே காணப்படுகிறதான ஒளி வீசுகிறதான மனிதர்கள் உபவாசத்தின் நிமித்தமாய் எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை ஒவ்வொரு பரிசுத்த வெள்ளியிலேயும் விலந்து நாட்களிலே நாங்கள் தியானித்து வருகிறோம். சுவாமி, அவைகளை வெறுமனே தியானிப்பது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாய், எங்களை வழி விலகி போகாதவர்களாய், ஒரு சேர உம்முடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இன்றைய நாளில் தியானத்தில் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தமாய் அவைகளை கேட்டு நல்ல நிலத்தில் விழப்பட்டதான விதையை போல 30, 60, 100 நாங்கள் பலன் கொடுக்கக்கூடியவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க நீர் கிருபை அருளச் செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிறதான இந்த வெள்ளி தியானத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனங்களுக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் கூடுமானால் நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறவர்கள் நேரடியாய் வந்து எங்களோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் இருக்குமானால் நீங்கள் வந்து எங்களோடு கூட கலந்து கொள்ளலாம். உங்களை வருக வருக என்று நாங்கள் அழைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு கர்த்தருடைய நாளுக்கான உபவாசம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு கர்த்தருடைய நாளுக்கான உபவாசம் என்கிறதான தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒரு நிமிஷம். வாசிப்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், முதலாவது காரியம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான காரியமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த லெந்து நாட்களிலே பரிசுத்த வெள்ளியை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாசத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒவ்வொரு வெள்ளியிலேயும் உபவாசத்தை குறித்து, உபவாசத்தினால் கிடைக்கப்படுகிறதான பயன்கள், உபவாசத்தினால் கிடைக்கப்படுகிறதான நன்மைகள், எதற்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும், உபவாசம் இருப்பதினால் என்ன பிரயோஜனம் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தியானித்துக் கொண்டு வந்திருந்தோம். இந்த வெள்ளிக்கிழமையும் கூட உபவாசத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆனாலும் இன்றைக்கு தியானிக்கப்படுகிறதான உபவாசம் மற்ற உபவாசத்தை காட்டிலும் நாம் எதற்காய் உண்மையாகவே உபவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உண்மையாகவே நாம் எதற்காய் நாம் உபவாசம் இருக்க வேண்டும்? உபவாசம் என்றால் தேவ சமூகத்தில் காத்திருப்பது உபவாசம் என்று நாம் வேதத்திலே பார்த்தோம். அப்படி தேவ சமூகத்தில் உண்ணாமல் காத்திருப்பது எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்கள், முதலாவது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த எக்காலத்தை ஊதுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த எக்கால சத்தம் எதை குறித்து இங்க எக்காலம் ஊத வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது என்றால், இரண்டு விதமான ஒரு காரியங்களை நான் உங்களிடத்திலே காண்பித்து கொடுக்க விருப்பப்படுகிறேன். ஒன்று, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வனாந்தரத்திலே தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லி எக்காலத்தை செய்ய சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அதாவது எக்காலம் எந்த உலோகத்தால் செய்ய வேண்டும், எவ்வளவு பெரிய அளவிலே செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் ஊத வேண்டும், 2 எக்காலங்கள் ஊதினால் என்ன எச்சரிப்பு, ஒரு எக்காலம் ஊதினால் என்ன எச்சரிப்பு, எதை குறித்து அதை ஊதப்படுகிறது என்பதை குறித்து மோசேயின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் உரைத்தவராய் காணப்பட்டார். முதல் எக்காலம். இந்த எக்காலத்தின் துணி அங்கே உருவாக்கப்பட்டு, அல்லது நமக்கு புரியும்படியாய் சொல்ல வேண்டும் என்றால், மோசேயின் நிமித்தமாய் செய்யப்பட்டதான எக்காலம், அன்று ஆரம்பிக்கப்பட்டதான அந்த எக்காலத்தின் சத்தம் எங்கே வந்து நிறைவடைகிறது என்று நாம் பார்ப்போமானால், கடைசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதர்களோடே வானத்திலே வரும் பொழுது பெரிதான எக்கால சத்தம் கேட்கிறது என்பதை குறித்து கடைசி எக்கால சத்தமாய் காணப்படுகிறது. 2 எக்கால சத்தங்கள். ஒன்று, ஆரம்பிக்கப்பட்டதான மோசேயின் நிமித்தமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது ஆரம்பிக்கப்பட்டதான எக்கால சத்தம். இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து பிரபஞ்சத்துக்கு இறங்கி வரும் பொழுது தொனிக்கப்படுகிறதான எக்கால சத்தம்.
இந்த எக்கால சத்தத்தை குறித்து இங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது எக்கால சத்தத்தை நாம் பார்த்து விட்டு வருவோம். எடுத்து வாசிப்போம். என்னாகமம் புஸ்தகம், யோவேல் அப்படியே வச்சுக்கோங்க. என்னாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்னாகமம் 10:3. அவைகளை ஊதும் பொழுது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். எவைகளை ஊதும் பொழுது? வேதவசனம் இங்கே சொல்லுகிறது, அவைகளை ஊதும் பொழுது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னண்டையில் கூடி வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். எவைகளை ஊதும் பொழுது? 2ஆம் வசனம் வாசிங்க. 2. சபையை கூடி வர அழைப்பதற்கும் பாளையங்களை பிரமாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிக்கைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் பொழுது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன் அண்டையில் வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அங்கே செய்ய சொல்லுகிறார்? எத்தனை அங்க செய்ய சொல்றாரு? எத்தனை செய்ய சொல்றாரு? 2 செய்ய சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அந்த 2 எக்கால சத்தங்களும் தொனிக்கப்படும் பொழுது, 2 எக்காலங்களையும் ஊதும் பொழுது ஜனங்கள் எங்கே கூடி வர வேண்டும்? ஆசரிப்பு கூடாரனிடத்துக்கு கூடி வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் உத்தரவு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். மோசேயின் நிமித்தமாய் 2 எக்காலங்களை அவர் செய்ய சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அந்த 2 எக்காலங்கள் எப்பொழுதெல்லாம் ஊதப்படுகிறதோ, துணிக்கப்படுகிறதோ, சத்தம் எழுப்பப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக அனைத்து ஜனங்களும், எந்த ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கூடார வாசல் அண்டையிலே, எந்த கூடார வாசல் அண்டையிலே? ஆசரிப்பின் கூடார வாசல் அண்டையிலே கூடி வந்து நிற்க வேண்டும்படியாய் அவர் உத்தரவு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே எச்சரிப்பு சத்தத்திற்காக கூடி வர வேண்டும் என்று உத்தரவு சொல்லுகிறவர் தான் கடைசி வருகையின் போது, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் கடைசி பொழுதே பிரதான தூதர்கள் எக்கால சத்தம் ஒலிக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்க கூடி வர சொல்றாரு? எங்க கூடி வர சொல்றாரு? கூடார வாசலிலே கூடி வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கூடார வாசல் என்பதை எதை குறிப்பிடுகிறதாய் காணப்படுகிறது? பரலோக ராஜ்யத்தின் நிழலாட்டமாய் காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் அநேக நாட்களிலே வேதத்திலிருந்து நாம் தியானித்திருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தின் நிழலாட்டமாய் பூமியிலே நியமிக்கப்பட்டது தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமாய் என்பதை நாம் தியானித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் அண்டைக்கு ஜனங்கள் கூடி வர வேண்டும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிகையிலே ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும்.
அந்த எக்கால சத்தம் யார் யார் செவிகளில் எல்லாம் கேட்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் பரமேறி செல்வார்கள் என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எக்கால சத்தத்தை குறித்து எதற்கு எக்காலம் ஊத வேண்டும் என்று யோவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. எக்கால சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு எக்கால சத்தம் ஊதணுமா? எதற்கு எக்கால சத்தம் ஊதணும்? எச்சரிப்பின் சத்தத்தை நாம் அறிந்து கொள்ளுவதற்காக. கூடார வாசல் அண்டையிலே 2 எக்கால சத்தம் ஊதின பொழுது ஜனங்கள் கூடி வர வேண்டும் என்று 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எக்காலம் ஊதினால் ஊழியர்கள் ஆசாரியர்கள் அங்கே கூடி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எக்கால சத்தத்தின் தன்மையை நாம் அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு? அவருடைய வருகையின் பொழுது எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது இது வருகைக்குரியதான எக்கால சத்தம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருந்தால் மாத்திரம்தான் அவரோடு கூட நாம் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியமாய் காணப்படுகிறது. யோவேல் புஸ்தகத்திலே சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்று ராத்திரியிலே எக்கால சத்தம் தொனிக்குமேயானால் நாம் பரமேறி செல்வதற்கு, அந்த எக்கால சத்தத்தை நம் காதுகளிலே கேட்பதற்கு, அந்த எக்கால சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை நாம் முன்னதாக அறிந்து வைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேலை கர்த்தருடைய எக்கால சத்தம் இன்றைக்கு தொனிக்குமேயானால், இன்று ராத்திரியிலே தொனிக்கப்படுமேயானால், அந்த எக்கால சத்தம் வருகைக்குரியதான எச்சரிப்பின் எக்கால சத்தமாக இருக்கிறது என்பதை எப்படி நம்மால் அறிந்து கொள்ள முடியும்? அந்த சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த சத்தம் ஏற்கனவே கேட்டு பழகப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தத்தை நாம் எப்படி கேட்க முடியும்? எப்படி நாம் அறிந்து கொண்டவர்களாய் காண முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் செய்வாரானால் அவர் அந்த எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் காணப்படுவார். ஏன்? எக்கால சத்தத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? உருவாக்கும் பொழுது திட்டம் திட்டினவராய் காணப்படுகிறார். எக்கால சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறபடியினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே இருப்பாரேயானால் பரிசுத்த ஆவியானவர் வசனம் சொல்லுகிற விதமாய் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம என்ன பண்ணுவாரு? அவர் வழி நடத்த வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். சரி, அடுத்ததா இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அது சங்காரம் போல
சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் உபவாச நாளை எதற்காக நியமிக்கப்பட வேண்டும்? இங்கே வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். எதற்காக நாம் பரிசுத்த உபவாச நாளை நியமிக்க வேண்டும்? 15 சொல்லுகிறது, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போலவும் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை குறித்து வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த சங்காரத்தின் நாள், இந்த உபத்திரவத்தின் நாள், அந்த உபத்திரவத்தின் நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்காதபடிக்கு, அந்த உபத்திரவத்தின் நாளுக்குள்ளாய் நாம் போகாதபடிக்கு விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்னவென்று வேதம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. உபவாச நாளை நியமிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. எப்படிப்பட்டதான உபவாச நாளை நியமிக்க வேண்டும்? பரிசுத்த உபவாச நாளை நியமிக்க வேண்டும் என்று திருவசனம் இங்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உபவாச நாளை நாம் எப்படி நியமித்துக் கொண்டிருக்கிறோம்? வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் உபவாசிப்பது வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய உபவாசங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஹல்லேலூயா. நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? உபவாச நாட்களை எப்படிப்பட்டதாய் திருச்சபைகளை நியமித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள்? வழக்குக்கும் வாதுக்கும் உபவாச நாளை நியமிக்கிறவர்களாய் இன்றைக்கு இருக்கிறதான திருச்சபைகள் காணப்படுகிறதா இருக்கிறது. நாமும் கூட இல்லங்களிலே உபவாசங்களை எதற்காய் நாம் உபவாச நாட்களை நியமிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? நம்முடைய வழக்குக்கும் வாதுக்கும் சுய ஜீவியத்துக்காகவும் நாம் உபவாசம் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இங்கே திருவசனம் சொல்லுகிறது, நாம் எதற்கென்று உபவாச நாளை நியமிக்க வேண்டும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. அந்த கடைசி நாளை குறித்து எச்சரிப்பு உள்ளவர்களாய், கடைசி நாட்களுக்குள்ளாய், நாம் உபத்திரவ நாட்களுக்குள்ளாய் பிரவேசியாதவர்களாய், அந்த நாட்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வருகையிலே எக்கால சத்தம் துணிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிக்க தகுதியாக்கப்படுவதற்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இங்கு திருவசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு திருச்சபைகள் எப்படி போதித்துக் கொண்டிருக்கிறது? உனக்கு ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு திருமண காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அத்திருமண காரியம் நடைபெற வேண்டும், அல்லது ஒரு சில சொத்துக்களிலே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த சொத்துக்களிலே சுமூகமான தீர்ப்புகள் எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று, சில பிரச்சனைகளிலே சுமூகமான காரியங்கள் நடைபெற வேண்டும், அல்லது எங்களுடைய பணியிலே உயர்ந்த ஸ்தானங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும், அல்லது நல்ல வேலை ஸ்தலம் எங்களுக்கு அமைய வேண்டும் என்பதற்காக நாம் உபவாசித்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையை அருளச் செய்வார் என்று இன்றைக்கு திருச்சபைகள் போதித்துக் கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இவைகளுக்காக உபவாசிப்பது தவறு என்று நான் சுட்டிக்காட்டவில்லை. இவைகளுக்காய் நீங்கள் உபவாசிப்பதை காட்டிலும் வேதம் எதற்கு உபவாசிக்க வேண்டும் என்று இங்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அந்த நாளுக்கு தப்பிக்க வேண்டும்படியாக நாம் உபவாசிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறது. எந்த நாளுக்கு? உபத்திரவத்தின் நாளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் உபவாசிக்க வேண்டும் என்று
திருவசனம் இங்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த உபத்திரவத்தினால் எப்படிப்பட்டதாய் காணப்படும்? அது மிக கூடியதான ஒரு உபத்திரவத்தின் நாளாய் காணப்படுகிறது. வருகிற வாரங்களிலே இதன் தொடர்ச்சியாக மகா உபத்திரவத்தின் காலம் எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வாரத்திலே நாம் அந்த உபத்திரவ நாளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, எக்கால சத்தத்தை நாம் கேட்பதற்காக நம்முடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும்படியாக உபவாசிக்க வேண்டும் என்று இங்கே திருவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமோஸ் 5:16. ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும், ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள் என்று இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உபத்திரவ நாள் எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்று இங்கு திருவசனம் சொல்லுகிறது. ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள் என்று இங்கே சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்தில் காணப்படுகிறதான அத்தனை தெருக்களிலேயும் ஒரே எரிச்சலின் கூச்சலாய், இறைச்சலின் கூச்சல்களாய். எப்படிப்பட்ட கூச்சல்கள்? உபத்திரவத்தின் நிமித்தமாய், உபத்திரவத்தை தாங்கக்கூடாத மட்டும் ஐயோ எங்களை காப்பாற்றுவார் யாராகிலும் உண்டா, எங்களை காப்பாற்றுவதற்கு யாராகிலும் நீங்கள் இருக்கிறீர்களா என்று வேதனையோடு கத்தி ஓலமிடுகிற சத்தம் மாத்திரம் இப்பூமியிலே காணப்படும் என்று தேவனாகி கர்த்தர் இங்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த மகா உபத்திரவத்தின் நாள் வசனம் சொல்லுகிறது, மரணத்தை நாம் என்ன பண்ண முடியாது, தேடியும் காண முடியாத நிலை அக்காலத்திலே காணப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு மரணத்தை யாரும் விரும்புவது கிடையாது. ஆனால் மகா உபத்திரவத்தின் நாளிலே எனக்கு மரணம் தேவை, நான் மறித்து விட வேண்டும் என்று விரும்பி மரணத்தை எதிர்நோக்கினால் கூட அந்த மரணம் நமக்கு நேரிடாது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்ன? அது மகா உபத்திரவத்தின் நாளாய் இருக்கிறபடியினாலே அந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்கள் அத்துணை பேரும் அந்த உபத்திரவத்தை என்ன பண்ணி ஆக வேண்டும், அனுபவித்து ஆக வேண்டும் என்று வேதவசனம் இங்கே சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்டதான மகா உபத்திரவத்தின் கொடிய நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க கூடாது என்றால் நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பிரபஞ்சத்துக்குரியதான உபவாசத்தை குறித்து நான் பேசவில்லை.
நம் ஆத்துமா பலப்படும்படியாய், நம் ஆத்துமா ரட்சிக்கப்படும்படியாய், நம் ஆத்துமா களி கூறப்படும்படியான உபவாசத்தை குறித்து நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறேன். உலக நன்மைக்காக, உலக ஆதாயத்துக்காக நாம் உபவாசம் இருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையை அருளச் செய்வார் என்று நான் உங்களிடத்திலே போதிக்க வரவில்லை. அதை பற்றி போதிப்பதற்கு அநேக உபதேசியார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களிடத்திலே போதிக்க வந்திருப்பது பரிசுத்த உபவாசத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, நேரம் நமக்கு இல்லாதனாலே இந்த மகா உபத்திரவத்தின் நாளை குறித்து எச்சரிப்புள்ளவர்களாய் காணப்படுங்கள். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாய் ஆசைப்படுகிறேன். சில வருடங்களுக்கு முன்பதாக, ஒரு கொள்ளை நோய் வருவதற்கு முன்பதாக, ஒரு மிகப்பெரியதான உலகத்தை சஞ்சரிக்கக்கூடியதான, உலகத்தை நிலைகுலைய செய்கிறதான ஒரு கொள்ளை நோய் வரும் என்று வேதவசனம் சொன்னது என்று நாம் பல நேரங்களிலே வாசித்திருக்கிறோம். ஆனால் கொள்ளை நோய் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை குறித்து நமக்கு ஒரு பொழுதும் தெளிவில்லாதவர்களாய் நாம் காணப்பட்டோம். வெறுமனே அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உலகத்தில் கொள்ளை நோய் வரும் என்று வாசித்து நாம் சாதாரணமாக கடந்து போய்விடுவோம். ஆனால் கொள்ளை நோய் வந்தால் இந்த பூமியிலே என்னவெல்லாம் நடக்கும், இந்த பூமி எப்படி ஸ்தம்பித்து போகும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கொள்ளை நோய்க்கே பூமி ஸ்தம்பித்து போய்விடுகிறது என்றால், ஒரு கொள்ளை நோய்க்கே நமக்கு அண்டிவிடக் கூடாது என்று எவ்வளவு தூய்மையாக நம்மால் இருக்க முடியுமோ அவ்வளவு தூய்மையின் பாதுகாப்பை நாம் நாடினோமோ, வசனம் சொல்லுகிறது அதை காட்டிலும் மகா உபத்திரவத்தின் நாள் காணப்படும் என்று. அந்த கொள்ளை நோயில நமக்கு பூமி ஸ்தம்பிச்சு போனது பார்த்தீங்களா, அதுவே நமக்கு கொடியதா காணப்படுதே. அதுவே அந்த கொள்ளை நோயின் பூமி ஸ்தம்பித்ததே நம்மால் தாங்க முடியாமல் காணப்படுகிறதே, நம்மால் சகித்து கொள்ள முடியாமல் காணப்படுகிறதே அந்த கொள்ளை நோயின் நாட்களை குறித்து. அப்படி என்றால் இந்த மகா உபத்திரவ நாளை குறித்து சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஆவியின் கண்களின் நிமித்தமாய் இந்த மகா உபத்திரவத்தின் நாள் எப்படி கொடியதா இருக்கும் தெரியுமா? மிக கொடியதாய் காணப்படும். இந்த மகா உபத்திரவத்து நாளுக்குள்ளாய் நீ பிரவேசிக்க கூடாது. அவைகளிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம், அது என்னவென்றால் பரிசுத்த உபவாச நாளை நியமித்து உபவாசத்தை பரிசுத்தமாய் நீ என்ன பண்ணணும்? அனுசரிக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். திருச்சபையே நன்றாய் கேட்டுக்கொள். வழக்குக்கும் வாதுக்கும் உபவாச நாளை நியமிப்பதை பார்க்கிலும் பரிசுத்த உபவாச நாளை நியமிப்பதே நலமாயிருக்கும் என்று இங்கு திருவசனம் சுட்டி காட்டுகிறது. இது கடைசி இமைப்பொழுதின் காலமாய் இருக்கிறபடியினாலே திருச்சபை விழிப்புள்ள திருச்சபையாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் நிமித்தமாய் எச்சரிப்பு கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. பரிசுத்த உபவாச நாளை எப்பொழுது நீங்கள் நியமிக்க போகிறீர்கள்? மகா உபத்திரவத்தின் நாளில் தப்பித்துக் கொள்ள பரிசுத்த உபவாச நாளின் நிமித்தமாய் எப்பொழுது வகை தேட போகிறீர்கள்? நீங்கள் நாளைக்கு 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 என்று காலம் தாழ்த்தி கொண்டே போவீர்களானால், ஒருவேளை நீங்கள் நாளைக்கு 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 என்று காலம் தாழ்த்த 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 இன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வருகை வருமானால், ஏன் நான் இதை ஆணித்தனமாய் சொல்லுகிறேன் என்றால், நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆயத்த நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது.
மூன்றாம் உலகப் போர் எப்பொழுது வேண்டுமானால் துவக்கப்படலாம் என்று எச்சரிப்பின் சத்தங்கள் துணித்துக் கொண்டே இருக்கிறது. நொடிப்பொழுதிலே, நாட்களில் அல்ல, மாதங்களில் அல்ல, எப்பொழுது வேண்டுமானால், எந்த நொடிப்பொழுதில் வேண்டுமானாலும் மூன்றாம் உலகப் போர் ஆரம்பிக்கப்படலாம் என்று நொடிக்கு நொடி செய்திகள் வந்து கொண்டிருக்கிற தருணமாய் இந்த தருணம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. விழிப்புள்ள தேவனுடைய ஜனமே, நீ விழித்துக் கொள்வாயானால் பரிசுத்த உபவாச நாளை நீ அனுசரிக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் கடந்து போவோம். இதை குறித்துதான தொடர்ச்சி அடுத்த வாரங்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கடைசியாய் ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:2. படிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று திருவசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அறிந்திருப்பது நன்றாய்? நாம் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று திருவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பல நாட்களாக பல வருட கணக்காக தொனித்துக் கொண்டே எச்சரிப்பின் சத்தமாய் காணப்படுகிறது. இதோ கர்த்தரின் வருகை, இதோ கர்த்தரின் வருகை, இதோ கர்த்தரின் வருகை அதி சமீபத்தில், அதி சமீபத்தில், அதி சமீபத்தில் என்று பல வருட கணக்காய் எச்சரிப்பின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான அனைத்து திருச்சபை மக்களுக்கும் நன்றாய் அறிந்திருக்கிறதான ஒரு விஷயம், கர்த்தருடைய வருகை நிச்சயமாய் வரும் என்று அனைவரும் அறிந்திருக்கிறோம். திருவசனம் அதைதான் சுட்டிக்காட்டுகிறது. அறிந்திருக்கிறதான நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறீர்களா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வருகை வரும் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அந்த வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் தயார் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் அங்கே கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. ஏன்? நாம் எதற்கு உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் என்று, நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கும் என்று வேதவசனம் இங்கு சொல்லுகிறது. இந்த வருகையில் நாம் பிரவேசிக்கப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், பிரதான காரியமாய் காணப்படுகிறது. வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசிப்பதை காட்டிலும் பரிசுத்த நாளுக்கென்று நாம் உபவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த நாளுக்கென்று நம்முடைய உபவாசத்தை தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்டதான பரிசுத்த நாட்களுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் 40 நாட்கள் வனாந்திரத்துக்கு கொண்டு போக பண்ணுகிறார். அந்த வனாந்திரத்திலே 40 நாட்களும் அவர் புசியாமலும் குடியாமலும்
தேவ சமூகத்துக்கு நிமித்தமாய் அவர் காத்திருந்தவராய் காணப்பட்டார் என்று திருவசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். இந்த பரிசுத்த நாளை குறித்து தான், எந்த பரிசுத்த நாளை குறித்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கிறதான அந்த பரிசுத்த நாளை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாய் வனாந்தரத்துக்கு கொண்டு போக பண்ணினார். யாரை? இயேசு கிறிஸ்துவை. இன்றைக்கு நாம் வனாந்தரத்துக்கு கொண்டு போக பண்ணுகிறதான ஒரு நாள் வந்துவிட்டது. அது எப்படிப்பட்டதான வனாந்தரம்? தேவனை அறிந்து கொள்ளுகிறதான வனாந்தரமாய் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்த உபவாசம், பரிசுத்த நாளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், எந்த பரிசுத்த நாளை குறித்து? கர்த்தருடைய வருகையின் பரிசுத்த நாளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரங்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உலகத்தில் நடக்கிறதான சம்பவங்களை சற்று உங்கள் நினைவில் கொண்டு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பூகம்பங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடல் கொந்தளிப்புகள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறான். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதோ கடைசி தொனி உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் மூன்றாவது உலக போர் துவக்கப்படலாம் என்று கடைசி தொனி எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நொடிக்கு நொடி. இன்னமும் நீ காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பாயானால், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னமும் நீ கர்த்தருடைய வருகையை குறித்து விழிப்பில்லாத பிள்ளையாய், எச்சரிப்பின் சத்தத்தின் உன் காதுகளிலே கேளாத பிள்ளையாய், நிர்விசாரணத்தோட நீ காணப்படுவாயானால், மகா உபத்திரவத்தின் நாள் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த மகா உபத்திரவத்தின் நாளில் இந்த கொடுமையிலிருந்து எங்களை காக்க ஒருவரும் இல்லையா என்று ஐயோ அம்மா என்று ஓலமிடுகிற சத்தத்தை நாம் தப்பித்துக் கொள்வதற்காக பரிசுத்த நாளை அனுசரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்த உபவாச நாளை நாம் ஏற்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த நாளுக்கென்று நாம் உபவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதையே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே செய்தார். கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுப்பதின் அந்த பரிசுத்த நாளுக்காய், அந்த வெளிப்பாடை அறிந்து கொள்ளும்படியாய், அந்த பரிசுத்த நாளுக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாகவே, ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆவியானவர் நிமித்தமாய் வனாந்தரத்துக்கு கொண்டு போக பண்ணி, அங்கே கல்வாரி சிலுவையிலே அவர் எப்படியெல்லாம் அடிக்கப்பட வேண்டும், எப்படியெல்லாம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை பரிசுத்த நீதிக்குள்ளாய் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று அந்த 40 நாளும் தேவனிடத்திலே அவர் கேட்டு அறிந்து கொண்டவராய் காணப்பட்டார். யார்? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நீ வெளிப்படையாத பிள்ளையாய், எனக்கு நடன களியாட்டங்கள் தான் முக்கியம், எனக்கு மாயையான காரியங்கள் தான் முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருப்பாயானால், மகா உபத்திரவத்தின் காலிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளவே முடியாத நிலை காணப்படும்.
ஒருவேளை விழிப்புள்ள பிள்ளையாய் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கு உண்மையாய் ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உன் செவிகளை சாத்து, உன் செவிகளை சாய்த்ததின் நிமித்தமாய் பரிசுத்த உபவாச நாளுக்குள்ளாய் உன்னை உட்படுத்துவாயானால் எக்கால சத்தத்தை கேட்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிருபையை அருளச் செய்வார் என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன். மகா உபத்திரவத்தின் நாளுக்குள்ளாய் பிரவேசியாமல் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளையாய் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு தேவனோடு கூட பிரதான தூதர்கள் எவ்விதமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிக்கிறார்களோ நாமும் அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த அலங்காரத்துடனே முகமுகமாய் அவரை தொழுது கொள்ளும் காலத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க தகுதியாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது ஆசையாகவும் வாஞ்சையாகவும் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசத்து நாளை நியமிப்பதை காட்டிலும் பரிசுத்த நாளுக்கென்று உங்களுடைய உபவாச நாளை நீங்கள் நியமிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? நன்மைகளின் நாயகனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா, இவ்வளவு நாட்களும் சுவாமி நாங்கள் எதற்கென்று உபவாசிக்க வேண்டும் என்றே நாங்கள் அறியாதவர்களாய் வழக்குக்கும் வாதுக்கும் நாங்கள் உபவாசித்துக் கொண்டிருந்தோம் சுவாமி. ஆனால் இன்று எதற்கு நாங்கள் உண்மையாக பரிசுத்த உபவாச நாளை நாங்கள் நியமிக்க வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. உடைய ரகசியங்கள் எங்களுக்கு வெளியாக்கப்பட்டதுக்காக எமக்கு கோடி கோடி நன்றிகள் சுவாமி. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இனி வரும் நாட்களில் ஆண்டவரே, இருக்கிற அந்த அற்ப கொஞ்ச நாட்களில் சுவாமி பரிசுத்த உபவாச நாட்களாய் நாங்கள் அனுசரித்து உம்முடைய வார்த்தையை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாங்கள் அறிந்து கொண்டவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்டவர்களாய் எங்களை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை அருளச் செய்து உம்முடைய வழிகளில் நடக்க நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் ஒளியாய் எங்களோடு கூட நடக்க சித்தம் கொள்வீராக சுவாமி. எங்களோடு கூட எங்களை வழிநடத்த நீர் சித்தம் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் உம்முடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் எங்களை நீர் பரிசுத்தமாக்குவீராக ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்லுகிற விதமாய் நீர் எவ்விதமாய் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீரோ அவ்விதமாகவே நாங்களும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று திருவசனம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது சுவாமி. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் சுவாமி. அப்பா, உம்மை தரிசிப்பதற்கு நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு நித்தியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உடைய பொற்பாதபடியிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கேட்டுக் கொள்ளுகிறோம். எங்களை தகுதியாக்குவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.